சுவாமி சரணமையப்பா. ஒரு வழியாக இருமுடி எல்லாமே கட்டிட்டு கிளம்பியாச்சுங்க. இந்த வீடியோவில் நம்ம இந்த வருஷத்தோட சபரிமலை பயணத்தை பற்றி ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த தடவை மொத்தம் 17 பேர் குழந்தைங்களோட சேர்த்து. இவங்க தான் அவங்க ரொம்ப சேட்டை பிடிச்ச சாமிங்க. இந்த தடவை இந்த வீடியோவில் இவங்க பண்ண எல்லா சேஷ்டைகளையுமே நான் போட்டிருக்கேன், பாருங்கள். வண்டி கிளம்புன கொஞ்ச நேரத்துலேயே எல்லாருமே தூங்கிட்டாங்க. ஏன்னா எல்லா சாமிகளுமே காலையில் 6 மணிக்கு இருமுடி கட்ட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அவங்கவுங்க வீட்டில் இருந்து பூஜை எல்லாம் பண்ணி ஆரம்பிக்கிறப்ப எல்லாருமே ஏர்லி மார்னிங் 4 o'clock எழுந்திரிச்சிருக்கோம். கூடி நல்லா விரதம் வச்சு கருப்பசாமி பொண்ண நினைச்சு காலமால பூச வச்சு காந்தமல ஜோதியானவா. எங்களோட கேங்கில் இருந்து ஒரு சாமி திருச்சியில் இருந்து இருமுடி கட்டி ஏறுறாரு. ஸோ அந்த கோயிலில் தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோம். ஸோ அங்கேயே எங்கள் எல்லாத்துக்குமே அன்னதானம் முடிஞ்சிச்சு. ஏற்கனவே திருச்சியில் நாங்கள் வெயிட் பண்ணது ஒரு 1.5 hours ஆகிடுச்சு. அதனால் குருசாமி ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் தான் அப்படின்ட்டாரு. ஸோ எங்கேயுமே ஸ்டாப் பண்ணல, ஸ்ட்ரெயிட்டாக நிலக்கல் வந்துட்டோம். நிலக்கல் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து வழக்கம் போல் வண்டி அங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு பஸ் ஏறிட்டோம். பம்பாக்கு போயிட்டுருக்குறோம். இப்போது குட்டிசாமி எல்லாம் டயர்டாக இருக்காங்க. அதனால் ஆளுக்கு ஒரு இடத்துல குளிருக்காக அப்படியே பதுக்கி படுத்துக்கிட்டு இருக்காங்க. நிலக்கல் ஏறினதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர் அதிகம்தான் நிலக்கல்ல. ஸோ பம்பா போனதுக்கப்புறம் தான் எப்படி இருக்குது அப்படின்னு எங்களுக்கு தெரியும். பஸ்ஸஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. ஏர்லி மார்னிங் நாங்கள் ரீச் ஆகிறப்ப மணி 2 o'clock. அதனால் பஸ்ஸஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்துச்சு. நிலக்கல் டு பம்பா பஸ்ஸு. பம்பா ரீச் ஆகிட்டோம். ஜெகஜோதியாக இருந்துச்சு உள்ளே என்ட்ராகிறப்பவே. அங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் குளிக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் நிறைய பேர் குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ பம்பையில் நாங்கள் பெரியவங்க எல்லாம் குளிச்சுட்டு அங்கேருந்து நம்மளோட ஐயப்பன் யாத்திரையை ஆரம்பித்தோம். அவ்வளோ குளூர்லேயும் சாமி சரணமையப்பான்னு எல்லாம் கத்துறப்ப எப்படா நம்ம சாமியை போய் பார்ப்போம் அப்படிங்கிற ஒரே விஷயந்தான் எல்லாரோட மனசிலும் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. முக்கியமாக குட்டி சாமிங்க எல்லாம் ரொம்ப ஸ்பீடாக நடக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, நாங்களும் எங்கேயாவது டயர்ட் ஆகிடுவாங்க, நம்ம ஏதாவது ஒரு கடையில் நிறுத்தி ஏதாவது ஜூஸ் ஏதாவது குடிப்போம் அப்படின்னா, நம்மளுக்கு முன்னாடி ஐயப்பனை பார்க்குறதுக்கு அவங்க தான் ரொம்ப ஆவலாக இருந்தாங்க. நாங்கள் நடக்க ஆரம்பித்த டைம் ஏர்லி மார்னிங்கிறதால ரொம்ப கூட்டம் கிடையாது. நடப்பந்தல் ரீச் ஆகிட்டோம். கொஞ்சம் இந்த இடத்துல கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. எல்லாத்தையும் வெயிட் பண்ணி தான் அனுப்பிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ ஏர்லி மார்னிங் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. 18 படிக்கிட்ட வந்துட்டோம். டைம் இப்போது 6:15, 6:30 அந்த டைமில் தான் நாங்கள் 18 படிக்கிட்ட இருந்தோம். ஐயப்பனை சீக்கிரம் பார்க்கணுங்கிற ஆவலில் நிறைய சாமிகள் கொஞ்சம் முன்னாடி தள்ளிகிட்டே இருந்தாங்க. ஆனால் என்னதான் இருந்தாலுமே குழந்தைங்க நிறைய பேர் இருக்கிறதால சாமிகள் இதை அவாய்ட் பண்ணலாம். இப்போயுமே இப்போ நேற்று என்னோடய ஃப்ரெண்ட் அங்கே போயிருந்தாங்க சபரிமலைக்கு, அவனோட பையனை கூட்டிகிட்டு. அங்கே அவரும் இதே ஒரு ஃபீட்பேக் தான் கொடுத்துருந்தாங்க. தரிசனம் ரொம்ப நல்லா முடிஞ்சிச்சு. குருசாமி தேங்காய் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நெய் அபிஷேகத்துக்கு. ஸோ என்ன கேட்டிங்கன்னா, நீங்கள் பம்பாக்கு ஒரு 2:15, 2:30 அந்த ரேஞ்சில் நீங்கள் ரீச் ஆகிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு இஷ்யூ இல்லாமல் சாமி பார்த்துடலாம். நாங்கள் அந்த டைம் தான் ரீச் ஆனோம். ஸோ எல்லாமே முடிஞ்சிருச்சு. நெய் அபிஷேகமும் பார்த்தாச்சு. அங்கேருந்து நம்ம கிளம்பிட்டோம். ஸோ கிளம்புற வழியில் எல்லாருமே இப்போ தான் டயர்டாக ஆரம்பிச்சிட்ருக்காங்க. குட்டீஸு நாங்கள் கொண்டு. ஸோ நடக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாருமே டீ பஜ்ஜின்னு பூஸ்ட் ஏற்றிட்டு இருந்தாங்க. ஏன்னா நடக்கணும் இறங்கணும் அப்படிங்கிறதால.
குட்டி சாமியாருங்க எல்லாருமே ரொம்ப பசியில் இருந்தாங்க. ஸோ அவங்க எல்லாமே சாப்பிட்டுட்டு இருக்காங்க. நடக்கிறப்ப கிளைமேட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நடக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி தான் மழை பெஞ்சு நின்று இருக்கும் போல். ஸோ அதனால் வந்து கிளைமேட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. எல்லாருமே வந்து ஒவ்வொரு பேராக நடக்க ஆரம்பித்ததால் எல்லாருமே கன்னிமூல கணபதி கிட்ட வந்து வெயிட் பண்ண சொல்லியிருக்காரு குருசாமி. ஸோ எல்லாமே வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். குட்டிசாமி எல்லாமே ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு? டயர்டாக இருக்கியா? டயர்டாக இருந்துச்சா நைட்டு நடந்தப்பா? ஏர்லி மார்னிங் நடந்தப்பா? இல்லை வரும்போது எக்ஸ்பிரஷன் வந்திருப்பேன். என்ன வரும்போது எக்ஸ்பிரஷன் வந்திருப்பேன். நீங்கள் நூறு ஆகும், நீ சாப்பிட வந்துருக்கு. வரும்போது எக்ஸ்பிரஷன் வந்திருப்பேன். எப்படி ஃபீல் பண்ணுறேன்? வேற எது சிப்ஸா? கால்ஸ் அப்புறம் வேற ஐயப்பன் கோயிலை பற்றி ஏதாவது சொல்லுப்பா. ஓகே, நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு அந்த சாமி எல்லாத்தையும் விட நான் போன வருஷம் ரொம்ப டார்க்கா இருந்துச்சு. இந்த வாட்டி தான் பழுத்துன்னு நல்லா இருந்துச்சு. சூப்பர்மா சூப்பர். நல்லா இருந்துச்சு. நான் ஐயப்பனை பார்த்தேன். ஐயப்பனை பார்த்தேன், இருமுடியும் விழுதுல நான் நடந்துட்டேன். அதுக்கப்புறமா வரப்பா ஆஞ்சநேயர் கழுத்துல தான் எனக்கு இது பண்ணாங்க. பம்பால குளிச்சும் நல்லா இருந்துச்சு. அதே 3 வருஷம் டார்க்கா இருந்தது ஐயப்பனை பார்க்க. 4வது வருஷம் மட்டும்தான் ஐயப்பனை பார்க்க பிரைட்டா இருந்தது. அப்புறம் தோப்பு வைப்பாங்களா அதுதான். அப்புறம் பம்பால குளிச்சோம். நம்ம பம்பால குளிக்கவே இல்லையே. அவன் வந்து சாய் விசாதன் வந்து போய் சொன்னான். ஸோ நிலக்கல்லுக்கு போகிறதுக்காக நம்ம பம்பா பஸ் ஸ்டாப் வந்துட்டோம். இப்போ கொஞ்சம் க்ரௌட் அதிகமாக இருக்குது, கோயிலுக்குள்ளே போகிற க்ரௌடு. அதனால் நான் முன்ன சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு ஏர்லி மார்னிங் நீங்கள் 2:30 அந்த மாதிரி பிளான் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் தரிசனம் நல்லா கிடைக்கும். அப்படி இப்படின்னு பஸ்ஸில் சீட்டு பிடிச்சி நம்ம உட்காந்துட்டோம். எப்படா பஸ்ஸில் சீட்டு கிடைக்கும், எப்படா உட்காருவோங்கிற மாதிரி எல்லாரும் தூங்கிட்டாங்க. ஸோ அடுத்ததாக ஸ்ட்ரெயிட்டாக குற்றாலம் பிளான் பண்ணோம். நைட்டு ஒரு 9:30 அந்த மாதிரி குற்றாலம் ரீச் ஆகிட்டோம். தண்ணி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வருது, ஆனால் அலோவ் பண்ணியிருந்தாங்க நாங்கள் போகிறப்ப குளிக்கிறதுக்கு. குற்றாலத்தில் ஒரு குளியில் போட்டுட்டு குற்றாலீஸ்வரனை பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு டின்னரை முடியலாம் அப்படின்ட்டு நம்ம கடைக்கு போனோம். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அன்னபூர்ணா மெஸ் குற்றாலத்தில் ரொம்ப ஃபேமஸ். இங்கே வெறும் தோசை, இட்லி, பூரி அது மட்டும்தான் இருக்கும். ஆனால் தோசையில் ஏகப்பட்ட வெரைட்டி இருக்கும். போனீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் சாமி எல்லாமே. ஸோ அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பித்தோம். முக்கியமாக என் பையன் சாய் சாமி வந்து எனக்கு ஒரு ப்ராமிஸ் கொடுத்துருந்தான், கண்டிப்பாக வந்து எங்கேயுமே நான் வந்து நிற்க மாட்டேன், பம்பாலேருந்து ஆரம்பித்தேன்னா ஸ்ட்ரெயிட்டாக நான் சாமி பார்த்துடுவேன் அப்படின்னு. அதை நிறைவேற்றினதால் அவருக்கு நிறைய பர்ச்சேஸ் பண்ணோம். அடுத்ததாக அங்கேருந்து கிளம்பி ஒரு 2:30 அந்த மாதிரி வாக்கிலே வந்து திருச்செந்தூர் வந்துட்டோம். லைட்னிங்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க திருச்செந்தூரில். ஸோ திருச்செந்தூர் வந்ததுக்கு அப்புறமேட்டு எல்லாருமே வந்து அப்பயே க்யூவில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100-150 பேர் அப்பயே நின்றுட்டு இருந்தாங்க ஒரு 3 o'clock வாக்லேயே. ஸோ நாங்களும் போயிட்டு க்யூவில் நிற்க ஆரம்பிச்சிட்டோம். திருச்செந்தூர் தரிசனம் எப்படி போச்சு சொல்லுங்க. தரிசனம் ரொம்ப கஷ்டம். ஏன் என்னாச்சு? லைன் ஃபுல்லா தள்ளிட்டு போறாங்க. ஓ மை காட். குளிச்சிங்களா காலையில்? நெகி பையா. ஏன் பையா? ஸோ திருச்செந்தூர்லேருந்து இப்போ அடுத்த பிளான் பார்த்தீங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் இதான் பிளான் பண்ணியிருந்தார் குருசாமி. ஸோ அந்த வேலை டீலாம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். அப்படி
அப்படியே போகிறப்ப வந்து நம்ம முத்தாரம்மன் கோயிலில் ரீச் ஆனோம். ஆன் தி வேல இருக்குது அப்படிங்கிறதால முத்தாரம்மன் கோயில் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னாங்க. முத்தாரம்மன் கோயிலுக்கு போயிட்டு இருந்தோம். கொஞ்சம் குற்றாலத்தில் வந்து குளித்து திருச்செந்தூர் போயிட்டு வந்ததுக்கப்புறம் எல்லா குட்டி சாமிகளும் கொஞ்சம் பிரிஸ்காயிட்டாங்க. கொஞ்சம் ஆட்டம் அதிகமாகிடுச்சு. முக்கியமாக இந்த 2 குட்டிசாமி, ஒருத்தர் பேர் சாய் விஷாகன், இன்னொருத்தர் பேர் லவீன் விஷாகன். இவங்களோட சேட்டை தான் ரொம்ப அதிகம். முத்தாரம்மன் கோயில் முடித்ததுக்கப்புறம் அடுத்து நாங்கள் போனது காளிபராசக்தி தவசித்தர் பீடம் அப்படின்ட்டு. இங்கே வந்து மொபைல் அலௌடு இல்லை, அதனால் நான் வெளியில் இருக்கிறது மட்டும்தான் நான் வந்து வீடியோ எடுத்தேன். ரொம்ப அழகாக இருந்துச்சு. இதான் அந்த சாமி சிலை. ஸோ அங்கேருந்து கிளம்பிட்டு ஸ்ட்ரெயிட்டாக வந்து பிளான்லேயே இல்லை, திடீர்னு முடிவு பண்ணி திருப்பரங்குன்றம் கிளம்பிட்டோம். திருப்பரங்குன்றம் ரீச் ஆனப்போ ஆஃப்டர்நூன் ஆகிடுச்சு. நட சாத்த போகிறாங்க அப்படிங்கிறதால கொஞ்சம் வேகமாக போனோம். ஆனால் முருகன் எங்களை கைவிடல. ஏன்னா அவர் வந்து முடிவு பண்ணியிருக்காரு இன்றைக்கி நீங்கள் எங்களை பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து தரிசனம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அடுத்து என்னென்ன பண்ணலாம் அப்படின்ட்டு இவங்க எல்லாமே யோசிச்சுட்ருக்குறாங்க. அடுத்து எங்கே சாப்பிட்லாங்கிறத இந்த குட்டி சாமியாருங்கெல்லாம் யோசிச்சுட்ருக்குறாங்க. ஸோ லஞ்சு முடித்ததுக்கப்புறம் நாங்கள் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் ரீச் ஆகிட்டோம். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1.5 hours கிட்ட வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் தான் தரிசனம் முடிஞ்சுது. பார்த்தா நல்ல தரிசனம். இந்த தடவை ரொம்ப 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 திருப்தியாக இருந்தது. ஸ்டார்டிங் ஃப்ரம் வந்து நம்ம ஐயப்பன்ட்ட இருந்து அதுக்கப்புறமேட்டு மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் அங்கே முடிக்கிற வரையுமே ரொம்ப திருப்தியாக இருந்தது தரிசனங்கள் எல்லாமே. சாய் சொல்லு சார், என்ன சாய் சாமி நைட்டு லவீனா யார் லவீனா சாய் சாய் இங்கே பாரு, இது என்னென்ன ஆர்டர் பண்ணாங்க தானே கொண்டு வர முடியும். சாயே லவீன ஒரு வழியாக 2 சாமியும் எழுப்பிட்டு அவங்கள சாப்பிட வச்சோம். ஸோ இந்த வருஷம் தரிசனம் ரொம்ப நல்லா போச்சு. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி நம்ம சென்னை